இரண்டு கட்சி தலைவர்கள் ஒருத்தரை கை குலுக்கிறது, கட்டி பிடிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயமாக தான் இதனால் வரைக்கும் இருந்துச்சு. தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் தேர்தலில் வென்று முடித்ததுக்கு பிறகு மரியாதை நிமித்தமாக ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறாரு, அரவணைக்கிறாரு. அது அந்தந்த கட்சி நண்பர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தந்திருக்கு. அரசியல் கருத்து முரண் வேற, தனி மனித நட்பு அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சி மக்களும் உணர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒவ்வொரு கட்சியையும் ஆதரிக்கக்கூடிய தொண்டர்கள் பல நூறு பேர் இருப்பாங்க. இப்போ நானும் என்னுடைய அண்ணனும் இருக்கிறோம் அப்படின்னா அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அரசியல் முரண் இருக்கும், அரசியலில் காரசார விவாதங்கள் நடக்கும். அதே போல தான் கட்சி தலைவர்களுக்கும் நடக்கும். ஆனால் தனி மனித நட்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் இருக்கும். அந்த வகையில் தளபதி விஜய் விஜய் முன்னெடுத்த நிகழ்வு மிகவும் வரவேற்கத்தக்கது. அரசியல் மாண்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த சம்பவங்களை சிலாகிச்சுக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இந்த தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ணன் சீமானும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு இரங்கல் செய்தியை தெரிவிக்கிற விதமாக சந்திச்சுக்கிட்ட போது நான் பார்த்தீங்களா, தளபதி விஜய் இந்த அண்ணன் சீமான் பெட்டி வாங்கிட்டாரு, திமுகவுடைய கைகூடி அப்படிங்கிற ஒரே ஒரு பரப்புரை தான் சமூக வலைதளங்கள் முழுவதும் கட்டவிழ்க்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு இது மாண்பாக மாறிடுச்சு. அப்போ அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் அன்பாக அரவணைப்பார். அது தனி மனித நட்பு, அது ஒரு அரசியல் மாண்பு அப்படிங்கிறத நிறைய இடங்கள் அண்ணன் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த மாண்பை குலைக்கிற விதத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் செயல்பட்டது நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த மாண்பு, அந்த நாகரிகம், தனி மனித நட்பு அப்படிங்கிறது கடைபிடிக்கணும். கருத்தியல் முரண்கள், கருத்தியல் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் தனி மனித நட்பு அப்படிங்கிறது நம்ம கட்சி தலைவர்களுக்கும் கட்சி சகோதர சகோதரிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும்.